உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை. கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பலவீன நேரத்தில் என்னை பலப்படுத்தின கிருபை இது. பலவீன நேரத்தில் என்னை பலப்படுத்தின கிருபை இது. எல்லா கரங்களை உயர்த்தி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்து. கரங்களை அசைத்து பாடுவோம். கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபை. நன்றி மாறாத நல்ல கிருபையே. கர்த்தர் ஒரு மகிமையான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவாராக. ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். பழைய ஏற்பாட்டிலே 470வது பக்கத்தில் இருக்கிறது. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் 33 34ஆம் வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். எலிசா வீட்டுக்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்பாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கை அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புற படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அனல் கொள்ளுவதற்கான 4 தேவ ரகசியங்கள் என்ற தலைப்பிலே நான் செய்தி வழங்கவிருக்கிறேன். அனல் கொள்ளுவதற்கான 4 தேவ ரகசியங்கள். ஒரு ஆலயத்துக்கு ஒரு குறிப்பிட்ட விசுவாசி
2-3 வாரமாக தொடர்ந்து வரவில்லை. போதகர் அதை கவனித்துக் கொண்டே இருந்தார். ஏன் இவர் வரவில்லை? ஏன் அவருடைய உள்ளத்தில் ஒரு பின்மாற்றம் வந்தது? சுகவீனமாய் இருக்கிறாரோ என்னவோ தெரியவில்லை, வெளியூருக்கு போய்விட்டாரோ என்னவோ தெரியவில்லை. அவரை அன்போடு பார்க்க வந்தால் அந்த விசுவாசி நெருப்பை மூட்டி குளிர் காய்ந்து அதன் அருகிலே குடும்பத்தோடு அமர்ந்திருந்தார். ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரவில்லை, ஆனால் குடும்பம் அங்கதான் இருக்கிறது. குளிர் காய்ந்து கொண்டிருந்தார்கள். இவர்களுக்கு போதகருக்கு என்ன பேசுவது என்று தெரியவில்லை. நேர குளிர் காய்ந்து கொண்டிருந்த இடத்துல ஒரு 5-6 கட்டைகள் நெருப்பு பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அதில் ஒரு கட்டை எடுத்து வெளியே வைத்தார். 1-2 நிமிஷத்தில் அது அணைந்து போனது. அணைந்து போன அந்த விறகை, அணைந்து போன அந்த கரிக்கட்டையை ரொம்ப துக்கத்தோடு பார்த்தார். பிறகு சபைக்கு வராத அந்த விசுவாசியை அதே துக்கத்தோடு பார்த்தார். பிறகு என்ன செய்தார்? அணைந்த கட்டையை மற்ற கட்டைகளோடு சேர்ந்து எரியும்படி மறுபடியும் எடுத்து உள்ளே வைத்தார். எல்லா கட்டைகளும் பற்றி எரியும் போது இப்போது அணைந்த கட்டையும் அதோடு சேர்ந்து பற்றி எரிய ஆரம்பித்தது. இப்பொழுது அந்த கட்டையை சந்தோஷமாய் சிரித்த முகத்தோடு பார்த்தார். சபைக்கு வராத விசுவாசியையும் சந்தோஷத்தோடு பார்த்தார். அப்படியே நடந்து போய்விட்டார். இவரும் அந்த விசுவாசியோடு பேசவில்லை, அந்த விசுவாசியும் போதகரோடு பேசவில்லை. ஆனா இவர் செய்த காரியத்தை அந்த விசுவாசி புரிந்து கொண்டார். என்ன புரிந்து கொண்டார்? எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆராதிக்கும் போது, எரிகிற கட்டைகளோடு நீயும் இணைந்திருக்கும் போது உன்னில அனல் கொள்ளும், நீயும் ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிப்பாய். ஆனால் உன்னை நீ தனிமைப்படுத்தி கொண்டு இருப்பாயானால் அந்த கட்டை அணைந்து போனது போல உன்னில் உள்ள அனல் அணைந்து போகும், உன்னில் உள்ள அந்த அக்கினி அணைந்து போகும். சபை கூடி வருதலை விட்டுவிடுகிறது போல நீ விட்டுவிடக்கூடாது. சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவதுதான் எத்தனை நன்மை, எத்தனை இன்பமாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளோடு வரும்போது ஒருவர் மேலுள்ள அக்கினி மற்றவர்கள் மேல் பற்றி எரிவதினாலே எல்லாருக்கும் ஆசீர்வாதம் சேர்ந்து எரிவதற்கு, அனல் கொள்ளுவதற்கு பிரயோஜனமாக இருக்கும். குளிர் காலத்தில் அடுப்பை மூட்டி குளிர் காய்கிறீர்கள், ஆனால் ஆவிக்குரிய அனல் உங்களில் வர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த அனலை கொண்டு வர வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாசித்த வேத பகுதியில் சுனேமியாள் என்ற ஒரு பெண்மணியை குறித்து சொல்லி இருக்கிறது. கணவன் வயது மிகுந்தவர், நீண்ட நாட்களாய் திருமணமாக, நீண்ட நாட்களாய் குழந்தை பிறக்கவில்லை. கடைசியில் எலிசா தீர்க்கதரிசி அந்த வீட்டுக்கு வந்தார். இந்த வீட்டார் அவ்வளவு உபசரித்தார்கள், உணவளித்தார்கள், அவர் தங்கி ஜெபிக்க ஒரு அறையை கொடுத்தார்கள், அவர் தியானிப்பதற்கு ஒரு மேஜை போட்டு கொடுத்தார்கள், அதில் விளக்கை வைத்தார்கள், ஒரு கட்டளை ஆயத்தம் பண்ணினார்கள். எவ்வளவோ காரியம் அன்பாய் உபசரித்தார்கள். இந்த தீர்க்கதரிசிக்கு இவ்வளவு நன்மைகளை தனக்கு செய்ததினாலே கர்த்தருடைய நாமத்தில் ஏதாவது ஒரு நன்மை அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று விரும்பினார். எப்போதுமே நீங்கள் ஊழியக்காரர்கள் செய்தால் அது கர்த்தருக்கு செய்யப்பட்டதாகவே கர்த்தர் எண்ணுகிறார். இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் நாமத்தில் வருகிறவர்களுக்கு
ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அவருடைய பலனை அடையாமல் போவதில்லை. ஆண்டவருக்கென்று நீங்கள் ஒரு சிறிய நன்மை செய்தாலும் கூட ஆண்டவர் அதை நெஞ்சில் வைத்திருப்பார். வேதம் சொல்லுகிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். பழைய ஏற்பாட்டில் காயினை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ? இந்த சுனேமியாள் எலிசாவுக்கு நன்மை செய்தபடியால் எலிசா அவருடைய பிரச்சனை அறிந்திருந்தாள். பிள்ளை இல்லாத பிரச்சனை. அவளை பார்த்து சொன்னார், அடுத்த ஆண்டு உற்பத்தி காலத்தில் வரும்போது நீ கையில குழந்தை வைத்திருப்பாய். வயது முதிர்ந்த நிலைமை. அவள் கேட்கவில்லை. ஆனால் எலிசா தீர்க்கதரிசி தனக்கு செய்த நன்மைகளை நிமித்தம் அந்த குடும்பத்தில் ஒரு நன்மை, மகிழ்ச்சி உண்டாகட்டும். ஒரு அருமையான ஆண் குழந்தை பிறந்தது. ரொம்ப சந்தோஷமாய் வளர்த்தார்கள். ஏறக்குறைய 10-12 வயதாயிருக்கும். தகப்பன் வயல் வெளியில வேலை செய்யும் போது இந்த சிறுவனும் தகப்பனுக்கு உதவி செய்யும்படி அங்கே போனான். என்ன நடந்தது என்று தெரியவில்லை. சீக்கிரத்தில் அவன் வீட்டுக்கு வந்தான். தலை நோகிறது என்றான். படுக்கையில் படுத்தான். சரீரத்தினுடைய வெப்பம் குறைந்தது, அனல் குறைந்தது. அவன் மரித்து போனான். ஆகவே அவனை தாய் ஒரு படுக்கையில் கிடத்தி விட்டு எலிசா தீர்க்கதரிசி இருக்கிற கர்மேல் பர்வதத்துக்கு அவள் போனாள். தூரத்திலிருந்து எலிசா பார்த்தாள். தன்னுடைய சிஷ்யனை பார்த்து சொன்னார், அதோ சுனேமியாள் வருகிறாள். நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி போய், நீ சுகமாயிருக்கிறாயா? உன்னுடைய கணவன் சுகமாயிருக்கிறானா? அந்த பிள்ளை சுகமாயிருக்கிறதா? 3 கேள்விகளை கேட்டார். அவள் வந்து அழுதாள். ஆகவே எலிசா கேயாசி அனுப்பினார். என்னுடைய தடியை பிடித்து கொண்டு போ, அந்த பிள்ளையின் முகத்தில் வை, அவன் எழும்புவான் என்று. ஆனால் அவள் சொன்னாள், இல்லை, நீரே வர வேண்டும், நீரே இறங்கி வர வேண்டும், உம்மை விடுவதில்லை. எலிசா போனார். வேதம் சொல்லுகிறது, எலிசா போன உடனே ஒரு காரியத்தை செய்தார். அந்த பிள்ளையின் மேல் அப்படியே குப்புறப்படுத்தார். சின்ன அந்த சிறுவன் ஒரு 4 அடி உயரமுள்ளவனாக இருந்திருக்கக்கூடும். தன்னுடைய கையை அந்த 2 பிள்ளையுடைய கையோடு இணைத்தான். தன்னை சுருக்க ஆரம்பித்தான். தன்னுடைய காலை அந்த கப்பிள்ளவுடைய காலோடு வைத்தான். கண்ணை கண்ணோடு வைத்தான். ஒரு 6 அடி உயரமுள்ள தீர்க்கதரிசி ஒரு 4 அடி உயரமுள்ள சிறுவனோடு இணைந்து 100க்கு 100 தன்னை இணைத்து அவன் ஜெபம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, அப்படி ஜெபம் பண்ணும்போது அவனுக்குள்ளே ஒரு அனல் வந்தது. சரீரத்தில் சூடு வந்தது, வெப்பம் வந்தது. அந்த அனல் இல்லாததினால்தான் சாவே ஏற்பட்டது. அநேகருடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய அனல் குறைந்து போகும்போது அவருடைய ஆத்துமாவிலே மரணம் ஏற்படுகிறது. உயிருள்ளவர்கள் என்று பெயர் கொண்டு இருந்தாலும் அவருடைய ஆத்துமா மரணம் அடைந்து இருக்கிறது. தேவ பிள்ளைகள் அனலிலே குறையக்கூடாது, அக்கினியிலே குறையக்கூடாது. ஒரு பிரேதத்தை தொட்டு பார்த்தால் அது சில் என்று இருக்கும். அதில் எந்த உஷ்ணமும் இருக்காது. குளிர்ந்து போகும். லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவர் கேட்டார், நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிறாயே,
நீ அனலாயிருக்க வேண்டியவன் அல்லவா? நீ அக்னியாய் எழும்ப வேண்டியவன் அல்லவா? ஆனால் இன்றைக்கு உன்னுடைய நிலைமை குளிர்ந்து போயிருக்கிறது. உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியம் குளிர்ந்து போயிருக்கிறது. உன்னுடைய பரிசுத்த ஜீவியம் குளிர்ந்து போயிருக்கிறது. தேவனோடு கூட உள்ள ஐக்கியம் குறைந்து போயிருக்கிறது. ஆதி அன்பு இன்றைக்கு உன்னை விட்டு நீங்கி அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நின்று கொண்டிருக்கிறாய். உலக பிரகாரமா சரீரத்தில் வெப்பம் குறைந்ததென்றால் மரணத்தை நெருங்கி கொண்டிருக்கிறான் என்ற அர்த்தம். கரசினை போட்டு தேய் 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 என்று தேய்ப்பார்கள். மறுபடியும் அனல் வந்து விடாதா? மறுபடியும் அனல் வந்து விடாதா? அனல் வராமல் இருக்கிறவர்கள் அப்படியே குளிர்ச்சியாகி மரித்து போய் விடுவார்கள். மரணம் எவ்வளவு பயங்கரமானது! மரணம் எவ்வளவு பயங்கரமானது! சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் நியூயார்க் பட்டணத்தில் ஊழியம் செய்த போது ஒரு சகோதரன் தன்னுடைய சாட்சியை என்னோடு பகிர்ந்து கொண்டார். அவர் ஹூப்ளி என்ற இடத்துல கடலை மிட்டாய் ஃபேக்டரி வைத்திருந்தார். வாலிபத்தில் திடீரென்று ஒரு ஜுரம், தாங்க முடியாத ஒரு ஜுரம், ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணப்பட்டிருந்தார். அந்த ஜுரம் தலைக்கு ஏறினது. அவருடைய தாயார் பக்கத்தில் தான் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. தாயிட்ட தண்ணி கேட்கணும்னு ஒரு ஆசை, நாக்கு வரல. தாகம் கொன்றது. பேசணும்னு நினைக்கிறார், பேச முடியல. திடீரென்று அவருடைய உயிர் அவரை விட்டு பிரிந்தது. அவர் சொன்னார், உயிர் பிரிகிற நேரம் உள்ளத்துல தாங்க முடியாத ஒரு கலக்கம், வார்த்தையால வர்ணிக்கவே முடியாதபடி என் உள்ளம் கலங்கு கலங்கு என்று கலங்கினது. ஐயோ, இவ்வளவுதான் பூமிக்குரிய வாழ்க்கை. மறுபடியும் என்னுடைய சரீரத்துக்குள் நான் போக முடியாதா? மறுபடியும் நான் பூமியில வாழ முடியாதா? எங்கே போகிறேன் என்று தெரியவில்லையே. உடைய ஆவி திகைத்தது, நடுங்கினது, பயந்தது. மேலே எட்டி பார்த்தால் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகள் சேனைகள் அவ்வளவு நிறைவாய் இருக்கிறது. அவர் சொன்னார், என் கலக்கத்தை வர்ணிக்கவே முடியாது. சரீரத்தை விட்டு உயிர் போகும்போது இனி ஒருபோதும் தூங்க முடியாது, இனி ஒருபோதும் சாப்பிட முடியாது, இனி ஒருபோதும் பூமியில் உள்ள சகல நன்மைகளை அனுபவிக்க முடியாது, உறவினர்களோடு வாழ முடியாது. பயங்கரமான கலக்கம். அடுத்த நிமிடம் அசுத்த ஆவிகள் வரும்போது, பாதாளத்துக்கு இழுத்து செல்லும் போது, அப்போது அவங்களுக்கு ஒரு பெரிய உணர்வு ஏற்படும். ஐயோ, இன்னும் ஒரு அரை மணி நேரம் நான் உயிர் வாழ்ந்தால் ஆண்டவர்கிட்ட முழங்கால் படியிட்டு என் பாவத்தை எல்லாம் அறிக்கை செய்து, இந்த பாதாளம் வேண்டாம், நரகம் வேண்டாம், நான் பரலோகத்து போனேன். ஒரு 10 நிமிடம் பூமியில வாழ்வதற்கு, பாவ மன்னிப்புக்காக, ரட்சிப்புக்காக, தேவனோடு ஒப்புரவாவதற்காக ஒரு 10 நிமிடம் கிடைத்தால் எவ்வளவு நல்லமாயிருக்கும். ஒவ்வொரு ஆவிகளும் ஏங்கும். ஆண்டவர் சொல்லுவார், பூமியில எவ்வளவு நாளை உனக்கு தந்தை, அந்த நாட்களில் சிலுவையண்டை வந்து நின்று இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கலாமே, அந்த நாட்களில் வந்து மற்றவர்களை மன்னித்து ஒப்புரவாய் இருக்கலாமே, அந்த நாட்களில் தேவனுக்கும் மனுஷருக்கும் இடையிலே ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தி இருக்கலாமே, அந்த நாட்களெல்லாம் நீ தவற விட்டுவிட்டு இப்போது புலம்பி என்ன பிரயோஜனம்? ஐயோ, ஒரு மனிதன் நரகத்தை பார்த்து விட்டான் என்றார், நரகத்தை பார்த்துவிட்டு திரும்பினான் என்றால் அவனுடைய உலக மேன்மையோ உலக பணமோ வேலையோ அவனுக்கு முக்கியமாக இருக்காது. கர்த்தரையே பிரியப்படுத்தி கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரோடு போய் சேர வேண்டும், அந்த எண்ணம் தான் அவனுடைய உள்ளத்தை நிறைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஜீவாதிபதியான தேவன் எவ்வளவு கிருபையாய் இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவரை பிரியப்படுத்துவதற்கு எத்தனை வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார், எத்தனை ஊழியர்களை கொடுத்திருக்கிறார், எத்தனை சபையை கொடுத்திருக்கிறார். ஓட்டம் அனல் உள்ளதா இருக்கணும்.
இந்த அனல் உன்னில குறைகிறதென்றால், உன்னுடைய ஜெப ஜீவியம் குறைகிறதென்றால் நீ செத்து கொண்டிருக்கிறாய் என்றுதான் அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த தேவ மனிதனாகிய எலியா தன்னை சுருக்கினான். அந்த சிறுவன் அனல் கொள்ளுவதற்காக, இந்த சிறுவன் அனல் கொள்ளுவதற்காக. ஐயோ, இந்த குளிர்ந்து போன இந்த சரீரம் மறுபடியும் இந்த அக்கினியால உயிர்ப்பிக்கப்படட்டும். தன் சரீரத்தில் உள்ள அக்கினியை அந்த குழந்தைக்கு கொடுக்கிற விதத்தில் தன்னுடைய கையை அதன் கையோடு, காலை அதன் கையோடு கொண்டு வந்து மன்றாடினான். ஆகவே வேதம் சொல்லுகிறது, அந்த குழந்தை அனல் கொண்டது. இன்றைக்கும் எலியாவிலும் பெரியவர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். ஒரு 6 அடி மனுஷன் தன்னை குழந்தை அனல் கொள்வதற்காக 4 அடி போல தன்னை சுருக்கி கொண்டு 100க்கு 100 தன்னுடைய கையையும் கால்களையும் அவனோடு இணைத்து மன்றாடி இருப்பான் என்றால், ஆண்டவராகிய கர்த்தரை பாருங்கள். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவ்வளவு பெரியவர் தன்னை எவ்வளவு சுருக்கி 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 ஒரு 6 அடி உயரமுள்ள மனுஷனாய் மாறி நமக்காக உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நம்மோடு இணைத்து நாம் அனல் கொள்ளுவதற்காக தன்னையே நொறுக்கப்பட ஒப்பு கொடுத்தாரே. அந்த சிலுவை மரத்தில் பிதாவே அவர்களுக்கு மன்னியும் பாவ மன்னிப்பை கொடுத்து நம்மை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டாரே. அந்த தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம்! அந்த தியாகம் எவ்வளவு பெரிய தியாகம்! அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில அனல் கொள்ள வேண்டியது அவசியம். அதற்காகத்தான் ஆண்டவர் தேவனுக்கு சமமாய் இருந்தோம். தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே தாழ்த்தி தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து அத்தனை நரக வேதனையும் அந்த சிலுவையில் அனுபவித்தார் என்பதை எண்ணி பாருங்கள். எலிசாவாவது தனக்கு அந்த குடும்பம் ஒரு நன்மை செய்தது, உணவு அளித்தது, ஒரு அறை வீட்டை தந்தது, ஜெபிக்க ஒரு இடத்தை தந்தது, நன்மை செய்தார். ஆனால் நாம் ஆண்டவருக்கு என்ன நன்மை செய்து விட்டோம்? நாம் அவருக்கு அந்நியராய் இருந்தோம், நாம் அவருக்கு தூரமானவராய் இருந்தோம், அவரை வேதனைப்படுத்தினோம். ஆனாலும் நம்மை உயிர்ப்பிக்க விரும்பி, மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்க விரும்பி அவர் எவ்வளவு கிருபை பாராட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரம் எப்போதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற நேரம். நான் சமீபத்தில் அமெரிக்கா தேசம் சென்றபோது அங்கே சொன்னார்கள், 3 வாரத்துக்குள்ள பயங்கரமான உலக யுத்தம் வர்ற போல இருக்கு. ஈரான் தேசத்துக்கும் இஸ்ரவேல் தேசத்துக்கும் அவ்வளவு மோதி கொண்டு இருக்கிறது. ஈரான் அணுகுண்டுகளை இங்கே போடுவதற்காக முயற்சித்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் அவ்வளவு பேருக்கும் முகமூடியும் சுவாசிக்கக்கூடிய எல்லா எக்யூப்மெண்ட்டும் கொடுத்திருக்கிறார். மலைகளிலே தோண்டி இந்த குண்டு வீழ்ச்சிக்கு பாதுகாக்கும்படி மறைவிடங்களை வேக வேகமாய் எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். ஈரான் தேசம் பயங்கரமாய் பப்ளிக்கா சொல்லுகிறது, இனி இஸ்ரவேல் தேசமே இருக்க போவதில்லை, பூமியின் வரை படத்திலிருந்து நாங்கள் அதை எடுக்க போகிறோம். ஆனால் இஸ்ரவேல் சொல்லுகிறது, நீ என்னை அடிப்பதற்கு முன்பு, நீ என் மேல் அணுகுண்டுகளை போடுவதற்கு முன்பு நான் உன்மேல் போட்டு விடுவேன், ஜாக்கிரதையாயிரு, அடக்கி பேசு என்கிறது. அமெரிக்கா சொல்லுகிறது, இஸ்ரவேலே கொஞ்சம் அமைதியாயிரு, எலெக்ஷன் வருகிறது அமெரிக்காவில் எலெக்ஷன் முடித்த பிறகு பார்த்து கொள்ளலாம். ஈரான் தேசத்து பக்கமாக ரஷ்யா இருக்கிறது, சீனா இருக்கிறது. இன்றைக்கு ஜெர்மன் தேசம் அந்தி கிறிஸ்துவை கொண்டு வருகிற ஒரு கடைசி நேரத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். தேவ பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாய் ஜீவிக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனல் கொண்ட ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டியது அவசியம். காலையோ மாலையோ இரவோ நள்ளிரவோ நினையாத நாளிலே மனுஷகுமாரன் வருவார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவேதான் மோசே பக்தன் ஒரு முறை ஜெபித்தார். சங்கீதம் 90:12 தேவனே, நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தரும். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு போதித்தரும். பல அறிவுகள் இருக்கிறது, பல விஞ்ஞான அறிவுகள் இருக்கிறது. கம்ப்யூட்டர் அறிவு என்ன, ராக்கெட்ல சந்திர மண்டலத்துக்கு போகிற அறிவு என்ன,
ஏராளம் அறிவு. ஆனால் அவர் சொல்லுகிறார், எங்கள் நாட்களை எண்ணுகிற அறிவை எங்களுக்கு தாரும். திடீரென்று உயிர் போய் அங்கலாய்த்து கொண்டு நிற்காதபடி இன்னொரு 5 நாள் எங்களுக்கு நீடித்து கொடுக்கக்கூடாதா என்று கேட்காதபடி காலங்கள் நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். பாருங்கள், இந்த குழந்தையில அனல் இல்லை, வெப்பம் இல்லை. ஆண்டவர் உலகத்துக்கு வெப்பத்தை கொடுப்பதற்கு ஒரு சூரியனை வைத்திருக்கிறார். சூரியன் அங்கே ஒரு அக்கினி பிழம்பு வெளிச்சத்தையும் கொடுக்கிறது, உஷ்ணத்தையும் கொடுக்கிறது. இயேசு வெளிச்சமாய் வருகிறார், ஆவியானவர் அக்கினியாய் பூமியில இறங்கி வருகிறார். தேவ பிள்ளைகள் அனலுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நான் சுருக்கமாக அனல் கொள்ளுவதற்கு தேவன் வைத்திருக்கிற 4 தேவ ரகசியங்களை நான் உங்கள் மத்தியிலே சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அனலை கொண்டு வருவது ஜெப ஜீவியம்தான். அந்த ஜெப ஜீவியம் அக்கினி மயமானவரோடு உங்களை இணைக்கிறது, தேவ பிரசன்னத்துக்கு உங்களை கொண்டு போகிறது. அந்த ஜெப நேரத்தில் கிருபாசன தண்டை நீங்கள் கிட்டி சேருகிறீர்கள். அக்கினியானவரோடு எவ்வளவு நேரம் நீங்கள் செலவழிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய அக்கினி பற்றி எரியும். ஆகவே எலிசா அந்த பிள்ளையிடத்தில் போகும்போது முதலாவது செய்த காரியம் தேவனை நோக்கி ஜெபித்தார். 33ஆம் வசனம் சொல்லுகிறது, உள்ளே போய் தங்கள் இருவருக்கு பின்னாக அவன் கதவை பூட்டி தன்னுடைய சீஷனையும் கேயாசியும் தானுமாக அந்த வீட்டுக்குள்ளே போய் அறை கதவை மூடினான். ஆண்டவர் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொன்னார், நீ ஜெபம் பண்ணும்போது உன்னுடைய அறை கதவுக்குள்ளே வீட்டுக்குள்ளே பிரவேசி, உன்னுடைய கதவை தாழ்பாளிட்டுக்கொள், உன் அந்தரங்கத்தை பார்க்கிற ஆண்டவரை நோக்கி நீ விண்ணப்பம் செய், நீ வேண்டுதல் செய். அந்தரங்கத்திலே உன்னுடைய ஜெபத்தை கேட்டு வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே எலிசா கேயாசியோடு சேர்ந்து அந்த அறைக்குள்ளே போய் அறை கதவை பூட்டி அவன் வேண்டுதல் செய்தானாம். கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெப ஜீவியத்துக்கு ஈடானது வேறு ஒன்றுமே இல்லை. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனோடு ஒரு ஆழமான ரகசியம், ஆழமான ஒரு ஐக்கியம், அவருடைய சமூகத்திலிருந்து அந்த அக்கினி உங்க மேல இறங்கும்படி மனம் திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுங்க. சிலர் சொல்லுவாங்க, என்னால் ஜெபிக்க முடியல. உங்களுடைய உள்ளத்தில் உள்ள பாவங்கள் அறிக்கையிட்டு ஆண்டவரோடு ஒப்புரவாகி ஜெபம் பண்ண ஆரம்பித்துருங்க. எதை நீங்க விட்டாலும் ஜெப ஜீவியத்தை மட்டும் விட்டுறவே கூடாது. ஜெபம்தான் உங்களுடைய சுவாசத்தை போல இருக்கிறது. ஜெபம்தான் தேவனுடைய அபிஷேகத்தை கொண்டு வருகிறது. ஜெபம்தான் தேவனுடைய வல்லமையை கொண்டு வருகிறது. இனி இந்த உலகத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகணும்னா அந்த எழுப்புதல் the intimacy with Christ, ஆண்டவரோடு இருக்கிற ஒரு ஆழமான ஐக்கியம். சிலருடைய ஐக்கியம் தேவனுக்கு அவங்களுக்கும் தகப்பனுக்கும் பிள்ளைகளுடைய ஐக்கியத்தை போல இருக்கும். சிலருக்கு சிநேகிதனுடைய ஐக்கியத்தை போல இருக்கும். ஆனால் கடைசி நாட்களில் ஒரு மணவாட்டியும் மணவாளனும் எப்படி ஐக்கியமாக இருப்பார்களோ, ஆத்தும நேசருடைய மார்பிலை சார்ந்து எப்போதும் ஜெபிக்கணும், எப்போதும் தேவனோடு நடக்கணும். என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தின் ஆழம் தேவனோடு கூட ஜெபிக்கிறதா இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவரை பார்க்கும்போது, அவரை நெருங்கி கிட்டி சேரும்போது, வெளிப்படுத்தல் 1:14 அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்ததா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. வெளிப்படுத்தல் 1:15 வாசித்தால் அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த வெண்கலம் போல இருந்தது. ஏசாயா 30:27 சொல்லுகிறது, அவருடைய நாவு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. வெளிப்படுத்தல் 1:16 அவருடைய முகம்
வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. சங்கீதம் 18:8 அவருடைய வாயிலிருந்து அக்கினி எழும்பிற்று. 2 சாமுவேல் 22:9 சொல்லுகிறது, அவருடைய நாசியிலிருந்து அக்கினி புறப்பட்டது. எசேக்கியேல் 1:28 சொல்லுகிறது, அவருக்கு இடுப்பாக காணப்பட்டது கீழெல்லாம் அக்கினியாய் இருந்தது, இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசா போன்ற மகிமையால் நிரம்பி இருந்தது. தானியேல் 7:9 சொல்லுகிறது, அவர் அக்கினி மயமான சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனத்தின் சக்கரங்கள் எல்லாம் நெருப்பாய் இருந்தது. தானியேல் 7:10 சொல்லுகிறது, அவருக்கு முன்பாக ஒரு அக்கினி நதி ஓடினது. ஆயிரமான பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். கோடான கோடி பேர் அவரை சேவித்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பார்க்கும் போதெல்லாம் அவருடைய ஜெப ஜீவியம் அக்கினியாயிருந்தது. ஜெப ஜீவியம் அக்கினியாயிருந்தது. இன்றைக்கு நீங்கள் அனலுள்ள ஒரு ஜெப ஜீவியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுடைய காலையில் எழுந்ததும் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு என்று கொடுங்க. கர்த்தருடைய பாதத்தை தேடுங்க. அவரை துதிக்காம சோத்தரிக்காம எழும்பி வராதிருங்க. மத்தேயு 6:33 சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அதன் நீதியும் தேடுங்கள். நீங்க என்ன வேலை செய்து கொண்டு இருந்தாலும் உங்களுடைய உள்ளத்தின் ஆழம் தேவனோடு கூட இணைந்து இருக்கட்டும். தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டு இருக்கட்டும். சமையல் செய்தாலும் உங்களுடைய வாயில துதி இருக்கட்டும். அலுவலக வேலை செய்தாலும் கர்த்தர் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்க. எப்படியாவது கர்த்தருடைய வருகையில் காணப்படுவதற்கு ஒரு அனலுள்ள ஜீவியம், அந்த அனல் தேவன் மேல் வைத்திருக்கிற அன்பிலிருந்து அந்த அனல் வருகிறதா இருக்கட்டும். ஆகவேதான் உன்னத பாட்டு 8:6 நேசத்தை ஒரு அக்கினிக்கு, ஒரு அக்கினி தழலுக்கு தேவனுடைய பிள்ளைகள் ஒப்பிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். திரளான தண்ணீர்கள் அந்த அன்பின் அக்கினியை, அந்த நேசத்தின் அக்கினியை அவித்து போட மாட்டாது. அந்த அன்பு நம்முடைய உள்ளத்தில் இருக்குமானால் ஜெபிக்கணுங்கிற உணர்வு உண்டாகும். வீட்டில் எந்த அறைக்குள்ளே போனாலும் தேவ பிரசன்னத்தை உணர முடியும். ஜெபிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்குள்ளே ஒரு அக்கினியாய் பற்றி எரியட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய கண்கள் அக்கினி மயமாய் இருந்ததாம். வெளிப்படுத்தல் 1:14 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 2:16 வாசிக்கிறோம், வெளிப்படுத்தல் 19:12 வாசிக்கிறோம். அவருடைய கண்கள் பட்சிக்கிற அக்கினியை போல இருந்ததாம். அவர் நமக்கு என்ன செய்கிறார்? ஜெபிக்கிற தேவனுடைய மனிதனை எபிரேயர் 1:7 அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். உங்களை அனல் கொள்ளுகிற, மற்றவர்களை அனல் கொள்ள நீங்கள் செய்யும்படி ஆண்டவர் உங்களை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறாராம். அவர் தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலையாகவும் மாற்றுகிறார் என்று சங்கீதம் 104:4 சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஜெபிக்க அனல் மூழும். ஜெபிக்க தேவனுடைய வல்லமை நமக்குள்ளே இறங்கி கொண்டே இருக்கும். ஜெபிக்க அக்கினி மயமானவர் நம்ம மேல இறங்கி கொண்டே இருப்பார். இயேசு கிறிஸ்துவுடைய ஜெப ஜீவியத்தை வாசித்து பாருங்க. ஞானஸ்நானம் பெற்ற உடனே முதல் செய்த காரியம் முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணினார். லூக்கா 3:00 வாசிக்கிறோம், ஜெபம் பண்ண வானம் திறந்தது. இன்னும் ஜெபிக்கிறார், வான்புறாவான அவர் இறங்கி வந்தார். இன்னும் ஜெபிக்கிறார். தேவனிடத்திலிருந்து ஒரு சத்தம், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். அந்த சத்தம் உரைத்தது. மறுரூப மலைக்கு போனார். ஜெபம் பண்ண அவருடைய முக ரூபம் மாறினது. முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாதபடி அவ்வளவு பிரகாசமாய் மாறினது. கெத்செமனே தோட்டத்துக்கு போனார், ஜெபம் பண்ணினார். தேவதூதன் இறங்கி வந்தானா, அவரை பலப்படுத்தினார். லூக்கா 22:44 சொல்லுகிறது, அவர் மிகவும் வியாகுலத்தோடு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய இரத்தத்தின் பெருந்துளிகள் வியர்வையோடு கலந்து விழுந்து கொண்டே இருந்தது. இயேசு எப்படி ஜெபம் பண்ணினார்? ஏசாயா 53:12 சொல்லுகிறது, தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபம் பண்ணினார். இயேசு எப்படி ஜெபம் பண்ணினார்?
எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபம் பண்ணினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனல் கொள்ளுவதற்கு குறுக்கு வழிகள் இல்லை. ஜெபம் ஜெபம் ஜெபம்தான். டேவிட் பிரனார்ட் என்ற ஒரு வாலிபன் இருந்தான். 27 வயதில் மேலே ஒரு அக்கினி அபிஷேகம், அவன் மேலே ஒரு அக்கினி அபிஷேகம். அந்த அபிஷேகம் அவனை ஜெபிக்கும்படியாக தூண்டிக்கொண்டே இருந்தது. அவன் ஊழிய பாரத்தோடு செவிந்தியர்கள் மத்தியில் ஊழியம் செய்ய புறப்பட்டு போனான். அவனுக்கு சரியான மொழிபெயர்ப்பாளர் கிடைக்கல. ஆகவே இரவு நேரத்தில் தான் தங்கியிருந்த அறையை விட்டு வெளியில் பனி கட்டி குவிந்து கிடக்கிற அந்த இடத்துல தனிமையாய் போனான். முழங்கால் போட்டான். ஆண்டவரை நோக்கி அபிஷேக நிரம்பி ஜெபம் பண்ணினான். சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார்கள், முழங்கால் போட்ட இடத்துல அக்கினி இறங்க பண்ணால அந்த பனிக்கட்டி அப்படியே உருகி ஓடினதான். அந்த பனிக்கட்டி உருகி ஓடும்படி அவ்வளவு அபிஷேகம், அவ்வளவு அக்கினி. அடுத்த நாள் செவிந்தியர் மத்தியில் பேசணும். சரியான மொழிபெயர்ப்பாளர் கிடைக்கல. ஒருவன் முழு குடியில் நிதானம் இல்லாமல் மொழிபெயர்க்கும்படி வந்து நின்றான். இவர் 10 வார்த்தை சொன்னான், அவன் ஒரு வார்த்தை தான் மொழிபெயர்ப்பான். ஏன்னா அவனுக்கு நிதானம் இல்லை, முழுக்க தண்ணி அடிச்சிருக்கிறான். ஆனாலும் இவர் மேலிருந்த அக்கினி ஜனங்கள் மேலே இறங்க ஆரம்பித்து, ஜனங்கள் பாவ உணர்வடைய ஆரம்பித்தார். நெஞ்சில வாயில அடித்து அழுதார். நாங்கள் அனுள்ளவர்களாக மாறணுமே, செத்த பிரேதங்களைப் போல இருக்கக்கூடாது. அன்றைக்கு ஒரு பெரிய எழுப்புதல் கரை புரண்டு ஓடினது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபத்தினால்தான் அனல் உண்டாகும். ஜெபத்தினால்தான் அக்கினி ஜுவாலையாய் மாறுவோம். ஜெபத்தினால்தான் அக்கினியால் உத்தரவருளுகிற தேவனே தேவன் என்று சவால் விட்டு பிரஜாதியரை ஆண்டவருக்கு என்று ஆதாயம் பண்ண முடியும். ஆகவே முதலாவது அனல் ஜெபத்தினால் வருகிறது. இரண்டாவதாக ஒரு அனலை குறித்து சங்கீதம் 39:3 வசனத்தில் வாசிக்கும் போது, நான் ஆண்டவருடைய வசனத்தை தியானித்தேன். நான் தியானிக்க 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 எனக்குள்ளே அனல் மூண்டு. தாவீது என்ன செய்தார்? பல துக்கமான பிரச்சனைகள் குடும்பத்தில், நலமானதையும் பேசாமல் போய் ஒரு மூலையில் அமர்ந்து கொண்டார். அவ்வளோ துக்கமான நேரத்தில் ஏதாவது பேசினா பிரச்சனை வரும். பேசாமல் அமைதியாக உட்கார்ந்து கொண்டார். வாக்கு தத்தங்களை எடுத்தார், வேத வசனங்களை எடுத்தார், தியானிக்க ஆரம்பித்தார். அவர் சொல்லுகிறார், அந்த வசனங்களை நான் தியானிக்கும் போது எனக்குள்ளே அனல் கொண்டது, எனக்குள்ளே அபிஷேகம் இறங்கி வந்தது. காரணம், இந்த வசனம் சாதாரண வசனம் அல்ல. யோவான் 6:63 சொல்லுகிறது, இது ஆவியாயும் ஜீவனுமாயும் இருக்கிற வசனம், இது வல்லமையும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாயிருக்கிற வசனம். எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், அவருடைய வார்த்தை என் எலும்புகளுக்குள்ள அடைப்பட்டு இருந்து பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது என்று எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். எரேமியா ஊழியத்தில் நிறைய பிரச்சனைகள். இஸ்ரவேல் ஜனங்கள் எரேமியாவை மதிக்கவில்லை. எப்போதும் இவன் ராஜாவுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டிருக்கிறான். ராஜாவுக்கு கோபம். ஆகவே எரேமியா நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தாராம். ஆனால் அவர் தியானிக்கும் போது அவருக்குள்ள அக்கினி மூண்டது. அவருக்குள்ள எலும்புகளில் அக்கினி பற்றி பிடித்தது. அவரால் தீர்க்கதரிசனம் உரைக்காமல் இருக்க முடியவில்லை. அவர் பேசும்போது அக்கினி மூண்டது என்று எரேமியா 5:14 வாசிக்கும். ஆண்டவர் சொன்னார், நான் உன் வாயிலிட்ட அந்த வார்த்தையை அக்கினி, இந்த ஜனத்தை விறகுமாக்குவேன். உன் வாயிலிட்ட என் வார்த்தையை அக்கினியும், இந்த ஜனங்களை விறகுமாக்குவேன். என் வார்த்தை அக்கினியை போலவும் கண்மலைகளை நொறுக்குகிற சம்மட்டியை போலவும் இருக்கிறது என்று எரேமியா 23:29 வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 20ஆம் நூற்றாண்டில் அநேகம் பேரை உயிரோடு எழுப்பின ஒரு மனிதன் உண்டானால் அவருடைய பெயர் ஸ்மித் விகில்ஸ்வொர்த் என்பதாகும்.
23 மரித்தவரை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவருடைய சொந்த மனைவி மரித்த போதும் கூட மனைவியுடைய பிரேத பெட்டிக்குள்ளே கடத்தப்பட்டிருந்த மனைவியின் கையை பிடித்து தூக்கி உயிரோடு எழுப்பிவிட்டார். அவர் ஊழியத்தின் ரகசியத்தை சொல்லுகிறார். எப்போதும் என் பாக்கெட்டில் ஒரு புதிய ஏற்பாட்டு வைத்திருப்பேன். ஒரு 15 நிமிடத்துக்கு ஒரு முறையாவது அந்த புதிய ஏற்பாட்டை வாசிப்பேன், ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய வாக்கு தத்தங்களை தியானிப்பேன். எனக்குள்ள அக்கினி மூழ ஆரம்பிச்சிடும். வியாதீஸ்வர் யாராக இருந்தாலும் வாங்கன்னு கூப்பிடுவேன். இந்த அக்கினி அவங்க மேலே இறங்கி அவர்களை குணமாகும். வேத வசனங்களில் ஒரு அக்கினி இருக்கிறது. அக்கினி மயமான பரிசுத்த ஆவியானவர் இந்த வேத வசனங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். இதை நம்ம அற்பமாய் எண்ணக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது அவ்வளவு உயர்ந்த காரணம் என்ன? முதல் சங்கீதத்திலே இந்த ரகசியத்தை சொல்லுகிறார். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவனம் பாவிகளுக்கு உட்கார்ந்திருக்கிற இடத்துல கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. சும்மா ஒரு கடமைக்காக சரித்திர புத்தகம் போல ஒரு 5 அதிகாரம் வாசித்தாகணும், கிறிஸ்துவை நாம் பொருத்தனை பண்ணியிருக்கேன், அப்படி வாசிக்காம என் ஆண்டவர் எனக்கு கொடுத்த ஒரு அன்பு கடிதம், அதை நேசித்து விரும்பி கர்த்தர் என்னோடு பேசுவாராக என்று சொல்லி வாசிக்கும் போது இந்த வார்த்தைகள் எல்லாம் ஜீவனுள்ளதாய் மாறும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். வேதம் சொல்லுகிறது, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீங்கள் வேதத்தை நேசிக்கும் போது, இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் தொடுவதெல்லாம் துலங்கும். உங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். உங்களை பலவீனப்பட்டவன் ஒருவரும் இருக்க போவதில்லை. தெய்வீக ஆரோக்கியம் உங்களை நிரப்பிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இந்த வசனத்தின்படி நடக்க நீ ஜாக்கிரதை உள்ளவனாயிரு. அப்போது நீ புத்திமானாய் ஞானவானாய் விளங்குவாய். இந்த வேதத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கும் போது மோசேயோடு கூட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அனல் மூட்டி எழுப்ப உங்களுடைய வாழ்க்கையில் வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. அதை தியானிக்கும் போது அக்கினி மூண்டது. மூன்றாவதாக, அனல் மூட்டுகிற ரகசியத்தை வேதத்தில் வாசிக்கும் போது ரோமர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், ஆவியிலே அனலாயிருங்கள். ஆவியிலே உங்களை அனல் மூட்டுகிற இன்னொரு காரியம் நாம் சொன்னேன். முதலாவது, ஜெப வாழ்க்கை நம்ம அனல் உள்ள கர்த்தரண்டை கொண்டு சேர்க்கிறது. இரண்டாவது, வேத வசனங்கள் நம்மை அனல் மூட்டி எழுப்பி விடுகிறது. மூன்றாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே எழுதுகிறார், ஆவியிலே அனல் உள்ளவங்களாம். அபிஷேகம் பெற்ற பிறகு அந்த அபிஷேகத்தை தனித்து போட்டுறாதுங்க. அடிப்பம்பில் அடிச்சுக்கிட்டே இருந்தால் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். அடிப்பம்பை அப்படியே போட்டுட்டீங்கன்னா, ஆவியில் நிறைவதை விட்டுவிட்டீர்கள் என்றால் திரும்ப அதை கொண்டு வருவது கஷ்டம். ஆவியில் எப்போதும் அனல் உள்ளவங்க இருங்க. அபிஷேகத்தில் எப்போதும் நிரம்பினவர்களாக இருங்க. பரிசுத்த ஆவியானவர்களுடைய அக்கினியை உங்களுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி பெற்ற ஒவ்வொரு மேலும் ஆவியானவர் அசைவாடுகிறார். ஆவியான நம்ம மேலே அசைவாடுகிறார். பாருங்க, நான் சிறுவனாக இருக்கும்போது இந்த கோழி முட்டையை அடை வைக்கிறதற்கு ஒரு தாய்க்கோழியை கொண்டு வந்து வைப்பாங்க. முட்டை ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை, அந்த தாய் சட்டைகளுக்குள்ளே இருந்தால் போதும், அனல் முழு. தாய் சட்டை விட்டு தனியாக இருந்துச்சுன்னா அதுக்குள்ள மாற்றம் ஏற்படுவதில்லை. அதுக்குள்ள மஞ்சக்கரு இருக்கு, வெள்ளைக்கரு இருக்கு. மஞ்சக்கரு தான் ஒரு கோழி குஞ்சா மாறும். அந்த கோழி குஞ்சா மாறுறதுக்கு உணவு தான் அந்த வெள்ளைக்கரு. அதை பார்த்தா ஒரு மஞ்சள் திரவம் போல அப்படி இருக்குது, மஞ்சள் திரவம் போல இருக்கு.
அதுக்குள்ள எங்கேயோ மூக்கு இருக்கு, அதுக்குள்ள எங்கேயோ சிறகு இருக்கு, அதுக்குள்ள எங்கேயோ கால் இருக்கு, அதுக்குள்ள எங்கேயோ கண்ணு இருக்கு. இந்த கண்ணுகளை உண்டாக்குறதுக்கு முட்டையால எந்த பிரயாசமும் எடுக்க வேண்டிய தேவையில்லை. இந்த முட்டை கோழியுடைய செட்டைகளுக்குள்ள இருக்கணும். கோழியுடைய செட்டைக்குள்ள இருந்தா கோழியுடைய அனல் இதில் உண்டாகி திரவமா உருவம் இல்லாம குளகுளான் இருக்கிறதுக்குள்ள அவ்வளவு அவயவங்களையும் உருவாக்குகிறது கோழியின் மேல உள்ள அனல். அதான் ஒரு பெரிய ரகசியம். முட்டையால் ஒன்றும் செய்ய வேணும்னு தேவையில்லை. இந்த கோழி மேலே இருக்கிற அனல் இதுக்குள்ள அவ்வளவு அவயவங்களையும் உருவாக்குறது. பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்ம இருக்கும்போது தெய்வீக சுபாவங்கள் எல்லாம் நமக்குள்ளே உருவாகிறது. தேவனுடைய அனலுக்குள்ளே இருக்கிறது, அவருடைய சுபாவங்கள் நமக்குள்ளே இருக்கிறது. அந்த செட்டுகளின் அனலுக்குள்ளே இருக்கும்போது தான் நாம் பூரணராக முடியும். ஒரு நாள் யோசித்து பார்த்தேன், நம்ம எப்படி பூரணராக முடியும்? அன்பில் பூரணராக முயற்சித்தா விசுவாசத்தில் குறைப்பட்டு போயிடும். விசுவாசத்தில் பூரணராக நினைச்சா தாழ்மையில் குறைப்பட்டு போயிடும். எல்லாவற்றிலும் தேவனுடைய பூரணத்துக்கு வந்து வரையில் காணப்படுகிறது. அது எப்படி சாத்தியமாகும்? அதுக்கு ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. எனக்குள்ள பூரணரான இயேசு இருக்கிறார். நான் பரிசுத்த ஆவியானவருடைய அனலுக்குள்ளே இருக்கிறேன். அவர் தான் என்னை பூரணமாக மாற்றுகிறவர். இமை பொழுதிலே என்னை மறுரூபமாக்குகிறவர். அவர்தான் கர்த்தருடைய வருகையிலே வாழுவாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுகிறவர். மிகுந்த மகிழ்ச்சியோடு தம்முடைய மாசற்ற சன்னிதானத்தில் என்னை கொண்டு போய் நிறுத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 தெசலோனிக்கர் 5:19 ஆவி அவித்து போடாது, ஆவி அவித்து போடாது. சில வேளைகளில் நம்ம வீண் வார்த்தை பேசிகிட்டு இருக்கோம், டிவி முன்னால் உட்கார்ந்துட்டு இருக்கோம். நம்ம அறியாமே நம்ம ஆவிக்குரிய அனல் மேலே குளிர்ந்த ஐஸ் தண்ணியை தெளித்து அவிச்சு போடுறோம். மற்றவங்களை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். நாமே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நாமே அவித்து போடுவோம். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வருகையில் அக்கினியாய் எழும்பி பிரகாசிக்கணும். ஆகவே தான் 1 தீமோத்தேயு 1:6 அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட வரத்தை அனல் மூட்டி எழுப்பிவிடு, அனல் மூட்டி எழுப்பிவிடு. அனல் மூளட்டும், உனக்குள்ள அபிஷேகம் மூளட்டும், அனல் மூட்டி எழுப்பிவிடு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆகவே பரிசுத்த ஆவியால ஒரு பெரிய அனல். என்னுடைய ஒரு 35 வயசுலலாம் சௌர எசேக்கியா பிரான்சிஸோடு அடிக்கடி தனிமையாய் உபவாசத்துக்கு போயிடுவேன். 3 நாள் 7 நாள் என்று. அவர் எப்போதும் ஆவி அனல் மூட்டி எழுப்பி விடுறதுக்கு அந்நிய பாஷையில் பேசிக்கொண்டே இருப்பார். அந்நிய பாஷையில் எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பார். அதனால் அவர் சொல்லுவார், எனக்குள்ள அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது, அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், நீங்கள் ஒரு அக்கினி மயமாக மாறணும்னு சொன்னார். ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய பாட்டை பாடி அந்த பாடை முடித்து அப்படியே அந்நிய பாஷையில் பாட ஆரம்பிக்கும். எவ்வளோ நேரம் அந்நிய பாஷையில் பேச முடியுமோ அவ்வளோ நேரம் அந்நிய பாஷையில் பேசுங்க. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அனலுள்ளதாக இருக்கும். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தே நிம்மதி, அப்படியே ஆண்டோடைய முகத்தை நாக்கி அப்படியே பாடிட்டு அப்படியே அதை அந்நிய பாஷையில் கொண்டு வாங்க. மனதில் தமிழில் நினைக்கிறத அப்படியே அந்நிய பாஷையில் கொண்டு வாங்க. அப்படியே பாட பாட உங்களுடைய உள்ளான மனுஷனில் ஒரு அக்கினி, உள்ளான மனுஷனில் ஒரு அனலுக்குள் ஆண்டோடைய முகத்தை சிரித்த முகத்தோடு பார்த்து ஜீசஸ்ன்னு அப்படி சொல்லி நேசிக்கிறேன். அப்படியே அந்நிய பாஷையில் அவரை துதிங்க. ஆவியில் அனல் மூழ்வது ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். ஆவியானவர் நம்மை அனல் மூழச் செய்கிறார். பரம எலிசா அவர் தான். அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர் தான். 4வதாக கடைசியாக அனல் முழுவதற்கான தேவ ரகசியத்தில் 4வதாக ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும். ஊழியம் செய்ய செய்ய, அது சின்ன ஊழியமானாலும் பெரிய ஊழியமானாலும் உங்களுக்குள்ள ஒரு அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். ரோமர் 12:11 சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனல் உள்ளவர்களாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய். கர்த்தருக்கு ஒரு சாட்சி சொல்லுங்க.
உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன நன்மை செய்தார் சாட்சி சொல்லுங்க. உண்மையா நான் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீங்க சாட்சி சொல்லும்போது உங்களை அறியாம ஒரு சந்தோஷம் உண்டாகும். இயேசுவை பற்றி மற்றவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளும் போது உங்க அறியாம உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு களி கூறுதல் உண்டாகும். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சாட்சி சொல்லுகிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவருக்கு, அது சின்ன ஊழியமா இருக்கட்டும், டிராக்ட் ஊழியமா இருக்கட்டும், சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கட்டும், பாடுகிற ஊழியமா இருக்கட்டும், அல்லது சபைக்கு முன்னால் வந்து ஒவ்வொரு சீட்லையும் கை வைத்து இதில் உட்கார்றவங்களை ஆசீர்வாதம் ரட்சிப்புகளை நடத்தும், அக்கினி ஜுவாலையாக்கும், எந்த ஊழியமானாலும் சரி ஆண்டவருக்காக செய்யும்போது, ஒருவேளை ஆலயத்தை பெருக்குகிற ஊழியமா இருக்கலாம், அதை நீங்க குறைவா எண்ணாதுங்க. ஏன்னா நீங்க அதை கர்த்தருக்காக செய்கிறீர்கள். அப்படி நீங்க செய்யும்போது உள்ளத்தில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகும். தீமோத்தேயுவை பார்த்து ஆவிக்குரிய தகப்பனாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் திருவசனத்தை சொல்லு, ஜாக்கிரதையாய் பிரசன்னம் பண்ணு, கர்த்தருக்குள்ளே நீ அனலாயிருப்பாய், நீ அனலாயிருப்பாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் முடிந்தவரை ஊழியம் செய்யுங்க, முடிந்தவரை ஊழியம் செய்யுங்க. ஊழிய வாய்ப்பை விட்டு விடாதுங்க. கிராம ஊழியத்துக்கு போகிறாங்களா, அல்லது ஏதாவது ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போகிறாங்களா, அவங்களோட சேர்ந்து கொள்ளுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார் அதை கண்டுபிடிங்க. எந்த விதத்தில் சபையோடு இணைந்து நீங்கள் ஊழியம் செய்ய முடியும், எந்த விதத்தில் நீங்கள் ஆண்டவருக்கு பயனுள்ளவர்களாக இருக்க முடியும். வெறும் சாப்பிட்டு உனக்கா குடும்பத்துக்காக வாழ்ந்து உன்னால் என்ன பிரயோஜனம்? இன்றைக்கு ஆராய்ந்து பாருங்க, நான் என்ன விதத்தில் உமக்கு பயனுள்ள வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தி, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு ஒரு சரீரத்தை கொடுத்தி, இந்த உலகத்தில் பணம் சம்பாதிக்க ஞானத்தை கொடுத்தீர். ஆனால் நான் உமக்காக ஒன்றும் செய்யலையே ஆண்டவரே. ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்காமல் வெட்கத்தோட ஆண்டவா வெறுங்கையனாக உம்மை கண்டு கொள்ளல் ஆகுமா? என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும். எனக்கு அபிஷேகத்தால் நிரப்பும், தாளந்துகளை தாரும், ஆவின் வரங்களை தாரும், ஊழிய வாசல்களை திறந்தருளும். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். உங்களுடைய ஆத்துமா அனல் கொள்ளுகிறது மட்டுமல்ல, நீங்கள் குளிர்ந்து போயிருக்கிற அனுபவத்திலிருந்து வெளியே வருகிறது மட்டுமல்ல, மற்றவர்களை அனலாக்கக்கூடிய ஒரு வல்லமையின் அபிஷேகத்தால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். எலிசா அந்த குழந்தை மேலே படுத்தான். தன்னுடைய கண்களை அதன் கண்களோடும் கைகளை அதன் கையோடும் தன்னை அவ்வளவு சுருக்கி ஒடுக்கி தாழ்த்தி, அவன் எப்படியாவது உயிர்ப்பிக்கப்படணும், அவன் எப்படியாவது உயிர்ப்பிக்கப்படணும். உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படணும். உங்களுடைய வீட்டில் ஒருவராது குளிர்ந்த நிலைமையில போகக்கூடாது. உங்களுடைய வீட்டில் எல்லாரும் ரட்சிக்கப்படணும் என்பதான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு குளிர் உள்ளவங்களா உங்களுடைய வீட்டார் இருப்பாருங்கண்டா, அதை சேலஞ்சா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. அவங்க ரட்சிக்கப்படணும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அவள் உயிர் பிரிந்து பாதாளத்துக்குள்ளே போகும்போது எத்தனை வேதனையாய், நித்திய அக்கினி கடலுக்குள்ளே போவது எவ்வளவு வேதனையானது. இன்றைக்கு அவர்கள் உயிர்ப்பிக்கப்படணும். இந்த கடைசி நாட்களில் உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கிற நேரம் வந்துவிட்டது. பிரேத குழியில் உள்ளவர்களும் தேவனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மரித்தவர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் அவருக்கு எதிர்கொண்டு போவோம். கர்த்தருடைய அபிஷேகம் பூமி எங்கும் ஊற்றி கொண்டிருக்கிறது. ஒரு பின்மாறி அபிஷேகம் என்றைக்கும் நம்முடைய மத்தியில் இறங்கி வருகிறது. உன்னுடைய ஜெப ஜீவியத்தை கர்த்தர் உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். அவர் நரம்புகளை உண்டாக்கி மாம்சத்தை சேர்த்து தோலினால் மூடி ஆவியை கட்டளையிடுவே, ஆவியை கட்டளையிடுவே. அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து, அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். உங்க மேல் அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இப்பொழுது இறங்கி வருவாராக. அந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் இறங்கி வருவாராக. தேவனே, ஒருவராவது ஆவிக்குரிய ஜீவத்தில் குளிர்ந்த நிலைமையில இருக்கக்கூடாது. இப்பொழுது 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 உயிர்ப்பிக்கிற வல்லமை, அக்கினியின் வல்லமை, அந்த மூட்டுகிற வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமை ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு இழந்து போன ஒவ்வொரு கிருபையும் பெற்றுக்கொள்ளட்டும். இறந்து போன அக்கினியை பெற்றுக்கொள்ளட்டும். இழந்து போன ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளட்டும். கிருபையின் வரங்கள் சபையில ஊற்றப்படட்டும். ஜீசஸ் வாலா கொல்லா பா கரா கலா பா ரபா
உன்னுடைய குடும்பம் ரட்சிக்கப்படும், உன்னுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், உன்னுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் உண்டாகும், உன்னுடைய குடும்பத்தில் கர்த்தர் இறங்கி உலாவுவார், உன்னுடைய வீட்டில் மறுபடியும் சமாதானம் உண்டாகும். கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டா, கர்த்தர் உன்னை உயிர்ப்பிக்க சித்தம் கொண்டா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உன்னில் வாசமாயிருந்தால் சாவுக்கு ஏதுவானவனுடைய சரீரத்தை உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார், உயிர்ப்பிப்பார். சங்கீதக்காரன் ஜெபித்தான், நாங்கள் திரும்பவும் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறும்படி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? நாங்கள் உண்மையிலே மகிழ்ந்து களி கூறும்படி. என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனை வந்தது, உண்மையிலே களி கூற முடியவில்லை, துக்கத்தோடு நாங்கள் நின்று கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரா? உண்மையிலே மகிழ்ந்து களி கூற மாட்டீரா? எங்களுடைய குடும்பத்தில் சமாதான சந்தோஷமும் வராதா? எங்களுடைய குடும்பத்தில் அன்பின் ஐக்கியம் ஏற்படாதா? ஒருமன பாடு ஏற்படாதா? கர்த்தர் இறங்கி உலாவ மாட்டீரா? தேவ பிரசன்னம் எங்களுடைய வீட்டை மூடாதா? தேவனே, பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் சோதனையா, தோல்வியா, வியாதியா, மனபாரமா? எங்களிடம் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் பிரச்சனைகளுக்காக சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் ஊக்கமாக ஜெபித்து ஆலோசனை வழங்குவார்கள். எங்கள் அலுவலக ஊழியர்கள் தொடர் சங்கிலி ஜெபம் மூலம் உங்கள் தேவைகளுக்காக கர்த்தரின் பாதத்தில் கண்ணீருடன் ஜெபிப்பார்கள். மட்டுமல்ல, உங்கள் அவசர ஜெப தேவைகளுக்கு ஜெபித்து மன்றாட எங்கள் ஜெப வீரர்கள் காத்து கொண்டு இருக்கின்றனர். இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக அற்புதம் செய்வார். பிரியமானவர்களே, 16 ஆண்டுகளாய் வருமான வரி இலாக்காவில் பணியாற்றிக் கொண்டிருந்த சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் தேவனுடைய உன்னதமான அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து தனது வேலையை ராஜினாமா செய்து கர்த்தருடைய முழுநேர ஊழியத்திற்காக 1985 ஆண்டு தன்னை ஒப்புக் கொடுத்தார். கர்த்தரின் விசேஷித்த கிருபையால் வல்லமையான எழுத்துக்களின் மூலம் 700க்கும் மேற்பட்ட புத்தகங்களை எழுதி வெளியிட்டுள்ளார்கள். கர்த்தர் தந்த பாரத்தின் வெளிப்பாடான அன்றொன்றுள்ள அப்பம் என்ற தின தியான நூல் இன்று இந்தியாவில் மட்டுமின்றி உலகமெங்கும் பல்லாயிரக்கணக்கான குடும்ப ஜெபங்களில் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது. சகோதரர் சாம் ஜெபதுரை அவர்கள் எழுதிய நூல்கள், செய்தி ஒலி மற்றும் ஒளி நாடாக்கள் அடங்கிய அட்டவணையை இலவசமாக பெற்றுக்கொள்ள இன்றே எங்களுக்கு எழுதுங்கள். உங்கள் வாழ்வில் மேலும் மாறுதல்கள் ஏற்பட, இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாய் தெரிந்து கொள்ள, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமைகளில் எங்கள் அலுவலகத்தில் மாலை 6 மணிக்கு நடைபெறும் கூட்டங்களில் பங்கு பெறுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம்.